ஹலோ கைஸ், வெல்கம் டு கதிர் பப்பி vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். என்ன பேக்ரவுண்டில் வர மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம நிலத்துக்கிட்ட வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு குட் நியூஸ் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து புதுசாக வண்டி வாங்கியிருக்கோம். அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த vlog. இந்த வண்டி மட்டும் இல்லை காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா, 2 வண்டி நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். யோசிப்பீங்க, இவங்கக்கிட்ட தான் ஆல்ரெடி வண்டி இருக்கே, ஒரு வண்டி வச்சுருக்காங்களே, கருப்பன் இருக்கானே, இவங்களுக்கு எதுக்கு 2 வண்டி அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, இது என்னோடய யூஸ்க்காக, இது வந்து எங்கள் அக்காவோட யூஸ்க்காக. எங்கள் அக்கா யார் அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட அக்கா, அதாவது என்னோட நாத்தனார், அவங்களுக்காக இந்த வண்டி. ஸோ என்னோடய யூஸ்க்காக இந்த வண்டி வாங்கியிருக்கோம். இந்த வண்டியை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவர் வருவார், அவர் வந்து சொல்வார். ஸோ எனக்கு மெயினாக இந்த வண்டி ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை டியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்பீங்க ஏன் டியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ தெரில, அது ஒரு கிரேஸ், டியோ எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சி எனக்கு டியோ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியோ வண்டி எடுத்திருக்கேன். இன்னொன்று மெயின் என்னன்னா, எனக்கு இந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஃபோன் வைக்கிற மாதிரி தான் வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்தேன். அப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் பூஜையும் போட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து பௌர்ணமி நல்ல நாள் சொன்னாங்க. ஸோ அதனால தான் வண்டியும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பூஜையும் நல்லபடியாக போயிட்டு நம்ம ஆள்கிட்டே, அதாவது முருகர்கிட்டே போயிட்டு முருகர் கோவிலில் பூஜையும் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ சாமியும் நல்லா பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. 2 கலரும் நல்லா தான் இருக்குது. பேசாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன் போகும்போது. வண்டி எடுத்ததில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ப்ளஸ் என்ன அப்படின்னா, மெயினாக நான் ஒர்க்குக்கு போகிறதுக்காக தான் வண்டி எடுத்தேன். ஸோ அதனால் அது போயிட்டு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பஸ்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு நேரத்தில் வரும். ஒரு அரை மணி நேரம் பஸ் ஸ்டாண்டில் நிற்பேன், எப்போ வரும்னு தெரியாது. இல்லைன்னா பஸ்ஸு போயிருக்கும், அது தெரியாமல் நான் வெயிட் பண்ணியிருப்பேன் போச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அது எல்லாமே எனக்கு வந்து இப்போ வண்டி எடுத்ததுனால வண்டி வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. மைனஸ் என்ன அப்படின்னா, பஸ்ஸில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த சீட்டு பிடிச்சி தர்றது. அப்புறம் பஸ்ஸு நான் மிஸ் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னா வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாளுங்க, அக்கா பஸ்ஸு போயிடுச்சு, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய மிஸ் பண்ணுவேன். அது வந்து எனக்கு மைனஸாக தான் இருக்குது. அதுக்காக நான் பஸ்லேயும் வரமாட்டேன் அப்படின்லாம் இல்லை. கண்டிப்பாக இவர் ஒரு வேலை இருக்குது, கிருஷ்ணகிரியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னா வண்டி கண்டிப்பாக வீட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக பஸ்லேயும் சில நேரத்தில் வருவேன். ஸோ அதனால் எப்பயுமே வண்டின்லாம் கிடையாது, பஸ்லேயும் நான் வருவேன், பஸ்லேயும் போயிட்டு வருவேன். அதாவது அக்கா வண்டிக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது அக்கா வண்டியில் இந்த மாதிரி இருக்கா, இந்த மீட்டர் இப்படி இருக்கா. நம்ம வண்டியில் வந்து ஹலோ, நீங்கள் எல்லாம் தான் குறையா இருந்துச்சு. வாங்க வாங்க. என்ன பண்ற? வண்டி வந்து மேட்ரை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்லை பரவாயில்ல, இனிமேல் வந்து கண்டினியூஸாக பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. சரி, டே ரொட்டீன் அந்த மாதிரிலாம் போகலாம். ஆமாம் ஆமாம், கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். இதுக்கு தான் வண்டி, இதுக்காக தான் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காகனா நீ வேலைக்கு போகிறதுக்காக தான் வண்டி. ஆமாம். சரி, நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்களா? 110 சிசி வண்டி. இதுக்கு தான் நீங்கள் வேணும். 411 சிசி. ஏய், என்னதான் இருந்தாலும் நம்ம கருப்பனுக்கு ஜோடி கட்டு. என்ன வண்டியோட ப்ரைஸ் வந்து 1,05,000 சொன்னாங்க. டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி பேசி 1,02,000 2,000 சில்லற வண்டி இது. ஏன்னா இது வந்து டிஜிட்டல் மீட்ரு ப்ளஸ்ஸு எல்இடி லைட்டு. என்னோட இது ஆலோஜன் பல்பு இருந்தால் கூட இருக்கும் தான். ஏன்னா எல்இடி லைட் வந்து ஆப்போசிட்டில் எவன் வரானோ அவனுக்கு கண்ணு தெரியறதில்ல. ஏன்னா அது நிறைய நாள் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆலோஜன் பல்பில் வந்து அவ்வளோ பிரைட்னஸ் இருக்காது, ஆனால் ஓட்டுறதுக்கும் இந்த ஃபாக் டைம்லலாம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் 2 வண்டிக்கும் வித்தியாசம். 2 வண்டியுமே 110 சிசி வண்டி தான். டியோவில் 110 சிசி வண்டி. என்னும் இல்லை, கோயிலுக்கு போனோம் இன்னைக்கு. பங்குனி உச்சத்துறோம் இல்லையா? என்னது அது? பங்குனி உத்திரம், உச்சத்திரம்ட்டேன். பங்குனி உத்திரம். அதனால மாதேப்பட்டியில கோயில், முருகர் கோயில் இருக்கு. அவ்வளோதான் தெரியுமே, முருகர்னா அப்படின்ட்டு. முருகர் கோயிலுக்கு போயிட்டு பூஜை போட்டுன்னு அங்கே பால் குடம் எடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு. பால் குடம் எடுத்துட்டு, அந்த பால் குடம் எடுக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம்
சரி அந்த பால் குடத்தெல்லாம் அலங்காரம் பண்ணி ஒரு கிணத்துக்கிட்ட போயிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நாம் போனதுனால கொஞ்சம் காலியாகவே இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து இப்போ ஐயருங்களை கூப்பிட்டு பூஜை போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே எடுத்து சின்ன சின்ன கிளிப்ஸ் இருக்குது, நான் போடுறேன். அதுக்கப்புறம் பவி தனியாக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வண்டி எப்படி எடுத்து ஓட்டிகிட்டு வந்தா அவளோட வண்டியை, இதுதான் அவளோட வண்டி எப்படி எடுத்து ஓட்டிகிட்டு வந்தா அப்படின்றதையும் கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இனிமேல் வந்து vlog கண்டினியூ பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. vlog கண்டினியூ பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இடைஞ்சலும் இல்லை. நான் தான் பிரச்சனை, இவங்க தான் பிரச்சனை. ஏன்னா காலையில் 7 மணிக்கு போயிட்டாங்களாம், சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு வராங்க. வந்த உடனே மல்லாந்து படுத்து தூங்கிடுறது தான். அதே 10 மணிக்கு போனாங்கன்னா சாயந்தரம் 8 மணிக்கு வந்து இருக்கிற வேலையை செஞ்சுட்டு படுத்துடுறாங்க. இந்த இடையில எதுவும் வீடியோ பண்ண முடியறதில்ல. இதுதான் கரண்ட் சுச்சுவேஷனும் கூட. வேற வழியில் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். சரி, அந்த ஷார்ட்ஸ் ஆகுது போலன்னா அதுக்கு கூட இந்த 15 செகண்ட் 30 செகண்ட் கூட டைம் இல்லாம ஓடிட்டு இருக்கு. அவர் ஃப்ரீயா இல்ல, அவர் ஃப்ரீயா இருக்கும்போது சொல்ல போனா கடந்த 3 மாசமா சும்மா தான் இருக்கேன். நானும் எந்த ஒரு ஈவெண்ட்டுமே இல்லை, சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பல வேலை போயிட்டு தான் இருக்குது. அது தனியாக இருந்தாலும் நமக்கு ப்ரொஃபஷ்னல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் பார்த்தா நமக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது தான் ஓடுது. பார்க்கலாம், இதுக்கு மேலே ஈவெண்ட்ஸ் வரும் நம்புவோம். வேறு ஏதாவது சொல்லணுமா? ஒன்றும் இல்லை, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.